அப்படி நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை படிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? அவருடைய சீஷர்களை படகுல ஏற்றி நீங்கள் அக்கறைக்கு போங்க அப்படின்னு அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படியாக ஒரு மலையின் மேலே ஏறினார். ஆனால் சீஷர்களை படகுல ஏற்றி அவர் அனுப்பிவிட்டார். 24ஆம் வசனம், அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுப்பட்டது. படகு என்ன நடந்ததான்? படகு நடுக்கடல்ல போய் சேர்ந்ததாம். அங்க என்ன இருந்ததாம்? எதிர்காற்றா இருந்தது. நான் படகு போகிற டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல எதிர்காற்றா இருந்தபடினால அலைகளில் என்னது? படகு அலைவுப்பட்டது. அதற்கு 25ஆம் வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். படகு எப்படி இருக்குது? அலைவுப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆடிக்கொண்டிருக்கிறது. ஏன்? எதிர்காற்றினால, அலை அதிகமானனால படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? அந்த 4ஆம் ஜாமத்துல கடலின் மேல நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரா? நீச்சல் அடிச்சு வரல, பறந்து வரல, கடலின் மேல் நடந்து வந்தார். அவர் கடலின் மேல் 26ஆம் வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே சீஷர்கள் பார்க்கறாங்க, யாருப்பா இந்த நேரத்துல கடலின் மேல நடந்து வர்றது என்று பயந்து அலறினாங்க. அந்த அளவு பயம். ஏன்? கடல் மேல யாரும் நடந்து வர மாட்டாங்க, நடக்க முடியாது. அதுவும் இந்த நைட்ல யார் அந்த கடல்ல வர முடியும்? அல்லேலூயா. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் உண்டாயிற்று. அப்ப என்ன பண்ணாங்க? அலறினார்கள். 27ஆம் வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் தான், நீங்க பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள். உடனே 28ஆம் வசனத்துல என்ன நடக்குது? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பேதுரு யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சீஷன். பாருங்க, அந்த பேதுரு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவே, நீர்தான் இயேசு கிறிஸ்துவானால் நான் ஜலத்தின் மேல நடந்து உம்மிடத்துல வர கட்டளையிடும் என்றான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரா? அதற்கு அவர் வா என்றார். இயேசுக்கு சொல்ல, நீ வா, நான் தான் இயேசு கிறிஸ்து, நீ ஜலத்தின் மேல நடந்து வர நான் கட்டளை கொடுக்கிறேன், நீ வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பாருங்க என்ன பண்றான்? படகை விட்டு பேதுரு இறங்குறான். படகு எப்படி இருக்கு? ஆடி தத்தளித்து கொண்டிருக்கிறது, கடல் அலை அடித்து கொண்டிருக்கிறது. ஆனா பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பின்பு படகை விட்டு இறங்குகிறான். அந்த படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அந்த கடலின் மேல, தண்ணி மேல அவன் என்ன பண்றான்?
நடந்தான். 30ஆம் வசனத்தை படிக்கிறேன். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அவன் என்ன பார்க்கறான்? காற்றை பார்க்கறான். காற்று பலமா இருக்கிறத பார்க்கறான். பார்த்து அவன் என்ன பண்றான்? பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டு அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சதா? நடந்த காரியம் புரிஞ்சதா? இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வராரு. சீஷர்கள் பார்த்து ஆவேசம், இது ஒரு ஆவி, இது ஒரு பேய் என்று அலறினார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க பயப்படாதிருங்க, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். உடனே பேதுரு என்ன சொல்றாரு? அவருடைய சீஷன் படவில் இருந்த பேதுரு என்ன பண்றாரு? அவர் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றார், நீரே ஆனால், நீங்க தான் இயேசு கிறிஸ்துனா நான் ஜலத்தின் மேல நடந்து வர எனக்கு ஆணையிடுங்க, கட்டளையிடுங்க, நானும் ஜலத்தில் நடக்கணும்னு சொல்லி பேதுரு கேட்டார். உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வா என்றார். அப்ப பேதுரு என்ன பண்றாரு? படகுல இருந்து இறங்கி கடலின் மேல ஜலத்தின் மேல நடந்தார். நடந்து போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது காற்று என்ன காற்றை பார்க்குறாரு. காற்று பலமா இருக்கு, பயங்கரமான காற்றா இருக்கு, எதிர்காற்றா இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு? அவரு பயந்து போயிட்டாரு. பயந்ததுனால என்ன உண்டாயிற்று? அமிழ்ந்து போயிட்டாரு. அப்படி அமிழ்ந்து கொண்டே இருக்கும்போது என்ன பண்றாரு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு என்ன பண்றாரு? கையை நீட்டு அவனை பிடித்து, ஏன் நீ விசுவாசியாம இருக்கிற என்று, அவனை ஏன் நீ என்ன சந்தேகப்பட்டாய் என்று இயேசு கிறிஸ்து கேட்டார். அப்புறம் என்ன நடக்குது? அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆமேன். இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம சில சத்தியங்களை அறிந்து கொள்ள போகிறோம் பிரியமானவர்களே. ஆமேன். 26 சத்தியம் இதில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனங்களில் 26 சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொன்றா நம்ம படிப்போம். நம்ம வேகமாக படிக்க போகிறோம். முதலாவது சத்தியம், எல்லாரும் கவனமா நீங்க கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யாருமே ஜலத்தின் மேல் நடக்க முடியாது, கடலின் மேல் நடக்க முடியாது. ஆனால் பேதுரு நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பேதுரு யாரு? ஒரு மீன் பிடிக்கிறவர். அவர் கடலை படி நல்லா தெரியும். கடல் மேல நடக்க முடியாது, ஜலத்தின் மேல நடக்க முடியாது. அதுவும் எதிர்காற்றா இருக்கு, அதுவும் அலை மோதி கொண்டிருக்கிறது, படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுல என்ன பண்ணணும்? அதுல என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது என்பதை பேதுரு அறிந்திருந்தான். ஆமென். இது முதலாவது சத்தியம். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, அங்க சூழ்நிலை எப்படி இருக்கிறது? சாதகமா இல்ல. அங்க என்ன இருக்கு? சீஷர்கள்லாம் கலக்கம் அடைந்திருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. எதிர்காற்றா இருக்கிறபடினால அவர்கள் கலக்கம் அடைந்து காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறத பார்த்து இவர் ஒரு கோஸ்ட், இவர் ஒரு ஆவி என்று பயத்தினால் அலறிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் மத்தியில் பேதுரு ஜலத்தின் மேல் நடக்க ஆசைப்பட்டான். ஹல்லேலூயா. He desired to walk in the stormy sea. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை மத்தியில பேதுரு ஜலத்தின் மேல் நடக்க ஆசைப்பட்டான். அங்க பயம் இருந்தது. ஹல்லேலூயா. கலக்கம் இருந்தது. பயத்தினால் அலறிக்கொண்டு சீஷர்கள் காணப்பட்டாங்க. கடல்
கொந்தளித்து கொண்டிருந்தது, காற்று அடித்தது. அதன் மத்தியில பேதுரு ஜலத்தின் மேல நடக்க அவன் விரும்பினான். அல்லேலூயா. பேதுரோட விருப்பத்தை பாருங்க. ஆமென். சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத போதும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிற போதும் தேவனை போல நடக்க வேண்டும் என்று பேதுரு விரும்பினான். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த சூழல் மத்தியில நடக்கிறாரே, அதே காற்று தான், அதே எதிர்காற்று தான், அதே கடல் அலை தான். அதன் மத்தியில இயேசு கிறிஸ்து நடக்கிறபடினால நானும் நடப்பேன், நானும் நடக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை அவனை என்ன பண்ணுச்சு? இயேசு கிறிஸ்து போல கடலின் மேல் நடக்க பண்ணிட்டு. பிரியமானவர்களே, அது பாருங்க பேதுருவனுடைய தன்மையா காணப்படுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நடந்தது போல நான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பத்தை உடையவனாய் பேதுரு காணப்பட்டான். அவன் சூழ்நிலையில பார்த்து என்ன பண்ணல? பயப்படல. இயேசு கிறிஸ்து நடந்தார். இயேசு கிறிஸ்து இதே கடலின் மேல, இதே கொந்தளிக்கிற கடலின் மேல, இதே அலைகள் மேல, இதே காற்றின் மத்தியில் நடக்க முடியும் என்றால், அவர் நினைத்தால் நானும் நடக்க முடியும் என்கிற அந்த இருதயத்தை உடையவனாய் பேதுரு காணப்பட்டான். அல்லேலூயா. அதுதான் பேதுருடைய சுபாவம். ஆமென். மூன்றாவது சத்தியத்தை படிப்போம். பாருங்க, அகில உலகத்துல மூன்றாவது சத்தியத்தை பார்ப்போம். இந்த அகில உலகத்துல கடலில் கொந்தளிக்கிற அந்த காற்றின் மத்தியில அலைகளின் மேல நடந்த இரண்டாவது மனிதனாக காணப்பட்டது யாரு? பேதுரு. அல்லேலூயா. முதல் மனிதனாக இயேசு கிறிஸ்து நடந்தார். இரண்டாவது மனிதனாக இந்த பேதுரு கடலின் மேல நடந்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவன் விருப்பப்பட்டபடி, அவன் விரும்பினபடினால, அவன் சித்தம் கொண்டபடினால, அவன் தாகமாயிருந்தபடினால, இயேசு கிறிஸ்து போல நான் நடக்க வேண்டும் என்கிற அந்த சித்தத்தை உடனாய் இருந்தபடினால, எந்த சூழ்நிலை மத்தியிலும், எந்த எதிர்காற்றின் மத்தியிலும், எந்த அலைகள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து நடந்தபடினால நானும் நடக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை உடனாய் இருந்தபடினால பேதுரு உலகத்திலேயே ஜலத்தின் மேல் நடந்த இரண்டாவது மனிதனாக காணப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இதுல நம்ம என்ன சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்து தன்னை போல நடக்க வேண்டும் என்கிற அந்த ஜனங்களை உற்று நோக்குறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எப்படி பேதுரு தன்னை போல ஜலத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, அதே போல நீங்களும் நானும் அவரை போல நடக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அந்த தாகத்தை உடையவர்களான அந்த சந்ததியார்கள் அவர் தேடுகிறார், அந்த ஜனங்கள் அவர் தேடுகிறார். எந்த சூழ்நிலையில் மத்தியிலும், எந்த வேதனைகள் மத்தியிலும் நான் இயேசு கிறிஸ்துவை போல நடக்க வேண்டும் என்கிற அந்த மனதை, அந்த தாகத்தை, அந்த சிந்தை உடைய ஒரு சந்ததியை இயேசு கிறிஸ்து தேடுகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லல நான் மட்டும்தான் ஜலத்தில் நடக்க முடியும், காற்று பலமா இருக்கு, கடல் அலைப்பட்டு கொண்டிருக்கிறது, நீ வராத, நீ படகுல இருந்து இயேசு கிறிஸ்து அவனை தடை பண்ணவில்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் ஜலத்தின் மேல் நடந்தது போல நீங்களும் நானும் எந்த சூழ்நிலைகளும் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பயம்தான், கலக்கம்தான், வேதனை தான், எதிர்காற்று தான், கடல் அலைகள் தான், படகு தத்தளிப்பு தான். அதன் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து போல நான் நடக்கணும், இயேசு கிறிஸ்து போல நான் வாழணும், அவர் செய்தது போல நானும் செய்யணும் என்று
விரும்புகிற, ஆர்வம் கொள்ளுகிற, தாகமாயிருக்கிற ஜனங்களை இயேசு தேடுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்துக்கு பேதுரு மேல ரொம்ப அன்பு. அல்லேலூயா. தான் நடந்தது போல நானும் நடக்க வேண்டும், நான் நடக்கிறது போல தானும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற பேதுருவை இயேசு கனம் பண்ணினார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆமென். 5வது சத்தியத்தை படிப்போம். பேதுரு என்ன சொல்றாரு? நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால ஜலத்தின் மேல நடக்க முடியும் என்றால் இந்த காற்றின் மத்தியில, இந்த அலைகளின் மத்தியில, இந்த நடு கடலில், இந்த இரவு 4ஆம் ஜாமத்துல இயேசு கிறிஸ்துவால நடக்க முடியும் என்றால் என்னாலையும் நடக்க முடியும். அவர் கட்டளையிட்டால் என்னால நடக்க முடியும் என்கிற அந்த எண்ணத்தை உடையவனாயிருந்தான் பேதுரு. அதான் சொல்றாரு, நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும், இந்த ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்றான். அவனே அவர் கட்டளையிடுவதற்கு முன்பதாக நடக்க முயற்சிக்கவில்லை. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரிடத்துல உத்தரவு கேட்கிறான், நீங்க கட்டளையிடுங்க இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. இதே ஜலத்தின் மேல, இதே கடலின் மேல, இதே கொந்தளிக்கிற இதே கடலின் மேல, இதே காற்று அடிக்கிற இந்த கடலின் மேல நானும் நடந்து வர நீர் கட்டளையிடும் என்றான். அவனுடைய சுயத்தில் நடக்க வேண்டும் அவன் விரும்பவில்லை. கடலின் மேல் இயேசு கிறிஸ்து போல் நடக்க வேண்டும் அவன் விருப்பம். ஆனால் அவர் அழைத்தால் ஒழிய, அவர் கட்டளை இட்டால் ஒழிய தான் நடக்க வேண்டாம் என்று அவருடைய கட்டளைக்காக, அவருடைய உத்தரவிற்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக காணப்பட்டவனாய் இந்த பேதுரு இருக்கிறான். பிரியமானவர்கள், அது பேதுருடைய தன்மை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, புரியுதா உங்களுக்கு? பேதுருடைய அவனுடைய இருதயத்தை நீங்க உணர்ந்து கொள்ள முடிகிறதா? அவனுடைய டிசைரை, அவனுடைய விருப்பத்தை. ஏன் அந்த விருப்பம் அப்படி வருகிறது? அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவரை போல மாறணும் என்கிற அந்த சிந்தை உண்டாகிறது. பிரியமானவர்களே, அவர் நடந்தது போல நடக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உண்டாகிறது. அல்லேலூயா. மற்ற சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்க? படகுல இருக்கிறாங்க. வேற எந்த சீஷர்களுக்கும் ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வரவில்லை. அல்லேலூயா. ஆனால் பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்து போல நடந்தது போல நடக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த ஆசை இருக்குது. அந்த ஆசை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கும்போது நீங்களும் நானும் அவருடைய வழி நடத்துதனால அவர் நடந்தது போல நடக்க முடியும். அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம விரும்பப்படுறதா ஆண்டவர் செய்வார். பேதுரு மாத்திரம் அப்படியே அந்த 11 சீஷர்களை போல படகுல இருந்தா இயேசு என்ன பண்ணிப்பாரு? படகுல ஏறிப்பாரு, வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அக்கறைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஜலத்தின் மேல் நடக்கிற 2வது மனிதன் என்கிற அந்த பெயரை உடையவனாய் பேதுரு காணப்படாம போயிருப்பான். ஆமென். இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே அவன் நடக்கிறது போல நானும் நடக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவர் எந்த சூழ்நிலையும் அவர் ஜெயிக்கிறவராய் காணப்படுகிறாரே, அதே போல நானும் காணப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வு உண்டாக வேண்டும், அந்த சிந்தை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நடுக்கடல்ல ஜனங்களால நடக்க முடியாது என்கிற அந்த அறிவு பேதுருக்கு உண்டு. நடுக்கடல் ஆழமா இருக்கும். அந்த அலை ரொம்ப வேகம் அதோட தன்மை காணப்படும். அங்க பெரிய பெரிய மனிதர்களை உண்ணக்கூடிய மீன்கள் காணப்படும்.
ஆனால் அதெல்லாம் அதை அறிந்திருந்த அந்த பேதுரு, அவன் மீனவனா இருந்தபடினால, மீன் பிடிக்கிறவனா இருந்தபடினால அது எல்லாம் அறிந்திருந்தான். நடுக்கடல்ல என்னென்ன சூழ்நிலையில் காணப்படும் என்கிறத அவன் அறிந்திருந்தான். ஒருவேளை கடற்கரையில் நடக்க வேண்டும் என்றா எல்லாரும் என்ன பண்ணிருப்போம், நம்ம முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஆழம் இருந்திருக்காது. அதில் நடுக்கடல்ல நடக்க வேண்டும் என்கிற அந்த ஆவல் அவனுக்கு அதை பற்றி அதனுடைய சூழ்நிலைகளை, நடுக்கடல் நடக்கிறதுனால உண்டாகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா அபாயங்களையும், எல்லா டேஞ்சரையும் அறிந்திருந்த பேதுரு என்ன பண்றான், அதன் மேல நடக்க ஆசைப்பட்டான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. மற்ற சீஷர்கள் படகுல இருக்கிறாங்க. எப்போ நமக்கு உதவி செய்ய யார் வருவான்னு படகுல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எப்போ இந்த காற்றையும் கடலையும் அதட்டுவாருண்டு படகுல இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கணும். இந்த சூழ்நிலையின் மத்தியில், இந்த வேதனைகள் மத்தியில், இந்த துன்பத்தின் மத்தியில், இந்த போராட்டத்தின் மத்தியில், இந்த பயத்தின் மத்தியில், இந்த கலக்கத்தின் மத்தியில், அந்த எதிர்காற்றின் மத்தியில் நான் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். பிரியமானவர்களே, அதை தேவன் என்ன பண்றார், கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார். அப்படிப்பட்டவர்களை உயர்த்துகிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல ராஜ்யத்தின் மேல அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல பாதாளத்தின் திறவுகளை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்று சொல்லுகிறார். அவரை போல நான் நடக்கணும். எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்தின் மத்தியிலும் நான் அவரை போல நடக்க வேண்டும் என்று விரும்புகிற மத்தியில அவர் ராஜ்யத்தினுடைய திறவுகளை கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற தன்மையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். பேதுருக்கு அந்த சிந்தை காணப்பட்டது. அல்லேலூயா. பேதுருக்கு அந்த வாஞ்சை காணப்பட்டது. வேற எந்த சீஷர்களுக்கும் அது காணப்படவில்லை. 7 சத்தியம் பாருங்க, அது படகு எல்லாம் மற்ற எந்த சீஷர்களுக்கும் கடலின் மேல நடக்க வேண்டும் என்கிற அந்த விருப்பம் இல்லை, அந்த ஆர்வம் இல்லை, அந்த வாஞ்சை இல்லை. பேதுருக்கு மாத்திரம்தான் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஏன் பேதுருக்கு மட்டும் அந்த வாஞ்சி இருந்தது? இயேசு கிறிஸ்து நடந்தது போல நானும் ஜலத்தின் மேல நடக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் ஏன் பேதுருக்கு இருந்தது? 8வது சத்தியம், பேதுருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி நடக்கிறாரோ அதே போலதான் நம்மை நடக்க வேண்டும் என்று அவர் அழைத்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வை உடையவனாய், அந்த வெளிப்பாடை உடையவனாய், அந்த சத்தியத்தை உடையவனாய் காணப்பட்டபடினால பேதுரு என்ன பண்றான், அவரை போல நடக்க வேண்டும் என்று வாஞ்சையாயிருந்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கும் போது, இயேசு கிறிஸ்து அவர் நடக்கிறது போல, அவர் நடந்தது போல நாமளும் இதே பூமியில நடக்க வேண்டும் என்கிற அந்த வெளிப்பாடு இருக்கும்போது நீங்களும் அந்த பேதுருவை போல வாஞ்சையா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாருங்க, 9வது சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வோம். பாருங்க, வசனம் 30 வசனம் படிக்கிறேன். மத்தேயு 14:30. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அவன் என்ன பண்றான், காற்று பலமா இருக்கிறத பார்க்கறான், பார்த்து பயப்படுறான், பயப்பட்டு அமிழ்ந்து போகிறான். அவன் என்ன பண்ணான், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அவன் மீன் பிடிக்கிறவனா இருந்தான். அவனுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? நன்றாக தெரியும். அப்படித்தானே? அவன் நீச்சல் அவனுக்கு தெரியும்.
ஆனாலும் அந்த சூழ்நிலையில அவனுக்கு என்ன தேவை? அவனுடைய பயம் அவனுக்கு அகன்று போகணும். அவன் பயப்பட்டபடினால அமிழ்ந்து போனான். அவன் நீச்சல் தெரியாதனால அமிழ்ந்து போகவில்லை. அவன் பயப்பட்டபடினால அவன் பயந்து அமிழ்ந்து போகையில், பயப்படும் போது நாம் யாரை கூப்பிட வேண்டும், யார் இடத்துல உதவி கேட்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை உடையவனாய் இருந்தபடினால அவன் கூப்பிடுற, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். நான் நீச்சல் அடிக்க தெரியும், எனக்கு, நான் மீன் பிடிக்கிறவன், ஆனால் என்னுடைய பயத்தை நீக்கிற தெய்வம் நீர் ஒருவரே என்கிற அந்த உணர்வை உடையவனாய் பேதுரு காணப்பட்டான். அல்லேலூயா. பயம் நீக்கப்பட்டாதான் என்ன பண்ண முடியும்? அவனால அவனுடைய வேலைகளை செய்ய முடியும், நீச்சல் அடிக்க முடியும். ஆனால் ஒருவன் பயந்து போனால் அவனால எதுவும் செய்ய முடியாது. அவன் பயந்து போனபடினால ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், இந்த பயத்திலிருந்து என்னை ரட்சிக்க உம்மால தான் முடியும் ஆண்டவரே. இந்த பயத்திலிருந்து, இந்த சூழ்நிலையில் இருந்து ரட்சிக்க உம்மால தான் முடியும் என்று அவரை தேடுகிற, அவரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, அதுதான் தேவன் விரும்புகிறார். சூழ்நிலையின் மத்தியில, வேதனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் மேல உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து அமிழ்ந்து போக கூடாது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் உங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த சூழ்நிலையை விட்டு ஜெயிக்கும்படியாக நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பேதுரு பாருங்க, அவனுடைய சொந்த முயற்சினால் அவன் தப்பிக்க நினைக்கல. அவனுடைய சொந்த அறிவினாலேயோ அவனுடைய மாம்சத்தின் பலத்தினாலேயோ அவன் மீன் பிடிக்கிறவனா இருக்கிறபடினால, அவன் நீச்சல் அடிக்க தெரிந்தவனா இருக்கிறபடினால அது நிமித்தமும் அவன் தப்பிக்க முயற்சிக்கவில்லை. அவன் தேவனை சார்ந்தவனாய் காணப்பட்டான். அவன் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவனாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, அதனால அவன் என்ன பண்ணா? தப்புவிக்கப்பட்டான். யாரெல்லாம் உங்கள் சூழ்நிலையின் மத்தியில, உங்கள் வேதனையின் மத்தியில அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவர்கள் தப்பிவிக்கப்படுவார்கள். இல்லை என்றால் அந்த சூழ்நிலை பலமா இருக்கிறத பார்த்து, அந்த வேதனை பயங்கரமா இருக்கிறத பார்த்து, அந்த சூழ்நிலைகள் தமக்கு சாதகமா இல்லாத என்பதை பார்த்து பயந்து அமிழ்ந்து போவீர்கள். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை மத்தியிலும், இந்த சூழ்நிலை பார்க்கிலும், இந்த பலமா இருக்கிற அந்த காற்றை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து பலம் உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை பேதுரு அறிந்திருந்தபடினால் அவரை நோக்கி கூப்பிடுறார், கர்த்தாவே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை மத்தியில் நீங்கள் உங்களைத்தானே நீங்க நம்பி அந்த சூழ்நிலை விட்டு வெளியே வர பார்க்குறீங்களா? இல்லை நம்முடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவுகள் நமக்கு உதவி செய்வான்னு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்வல்லவராக இருக்கிறார் என்று அவர் இடத்தில் வருகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த பேதுரு பாருங்க, அவர் இடத்துல வருகிறவனாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, 29 வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, பேதுரு என்ன பண்றான்? அவனுடைய கம்ஃபர்ட் சோனை விட்டு என்ன பண்றான்? வெளியே வாரான். கடல் தத்தளித்து கொண்டிருக்கிற வேளையில எல்லாரும் என்ன நினைப்பாங்க? படகுல தானே இருக்குன்னு நினைப்பாங்க. காற்று அடிக்குது, கடல் தத்தளிக்குது, படகு ஆடுது. அப்போ எல்லா ஜனங்களும் என்ன நினைப்பாங்க? நான் படகுல இருந்தா சேஃபா இருப்பேன், பாதுகாப்பா இருப்பேன் என்று எல்லா சீஷரும் என்ன பண்றாங்க? படகுல இருக்கும்போது பேதுரு மாத்திரம் என்ன பண்றான்? படவை விட்டு இறங்கி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது அவர்தான் பாதுகாப்பு என்கிற அந்த சிந்தை உடையவனாய் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது நான் எந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வனாய் காணப்படுவேன் என்கிற அந்த இருதயத்தை உடையவனாய் பேதுரு காணப்பட்டான்.
அதனால என்ன பண்றான், படவை விட்டு இறங்குகிறான். காற்று இருக்குது, அலை இருக்குது, இரவின் 4ஆம் ஜாமம். இவர் தான் இயேசு கிறிஸ்துவா என்கிற சந்தேகம் இருக்கிறது. அதன் மத்தியில அவருடைய வார்த்தை நிமித்தம், அவர் சொன்ன கட்டளை நிமித்தம் இயேசு கிறிஸ்து வா என்ற உடனே அவரை விசுவாசித்து படவை விட்டு இறங்குற பேதுருவாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அதனாலதான் பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொள்வதில்லை. அதனாலதான் பேதுரு நடந்து போகையில் அவன் நிழல் பட்டவுடனே வியாதிகள் சுஸ்தமாகினார்கள். அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைய அவன் என்ன பண்றான், விசுவாசிக்கிறவன், நம்புகிறவனாய் காணப்பட்டான். எல்லாரும் என்ன பண்றாங்க, சேஃபர் ஜோன்ல, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது பேதுரு மாத்திரம் தான் படகை விட்டு இறங்குகிறான். அல்லேலூயா. அவன் படகை விட்டு இறங்கி இயேசு கிறிஸ்து செய்தது போல செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். படகுல இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து நடந்தது போல ஆனால் நடக்க முடியாது. அந்த கடலின் மேல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க முடியும். ஆனால் படகு இயேசு கிறிஸ்து போல நடக்க வேண்டும் என்றால், காட்டின் மேலும் கடலின் மேலும் அதிகாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் படகை விட்டு இறங்க வேண்டும் என்று என்ன பண்ணா, பேதுரு அறிந்திருந்தபடினால இயேசு கிறிஸ்து வா என்று சொன்ன உடனே படகை விட்டு இறங்குகிறான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பேதுருடைய பாவத்தை பாருங்க, பேதுருடைய தன்மையை பாருங்க. அல்லேலூயா. இதுதான் சேஃப், படகு தான் சேஃப் என்று அவன் என்ன பண்ணல, படகை நம்பவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் என்ன பண்றான், விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. அடுத்த சத்தியத்தை படிப்போம். 11வது சத்தியத்தை படிப்போம். இயேசு கிறிஸ்து போல பேதுரு என்ன பண்றான், சூழ்நிலைகள்ல என்ன பண்றான், மத்தியில நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். பிரியமானவர்களே, எதிரான சூழ்நிலைகள் மத்தியில, எதிரான வேதனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே போல அவனும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். சூழ்நிலைகளை அவன் பார்க்காமல், சிச்சுவேஷன் அவன் பார்க்கல, போராட்டத்தை பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்கிறவளாய் அல்ல, போராட்டத்தை பார்க்கிறவளாய் அல்ல, பிரச்சனைகளை பார்க்கிறவளாய் அல்ல, அவரை பார்க்கிறவளாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவளாக காணப்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்த தன்மையை பேதுரு உடையவனாயிருந்தான். அல்லேலூயா. 12வது சத்தியத்தை படிப்போம். பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கற்றதை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அவன் என்ன பண்றான், கேட்டதை, அந்த சத்தியத்தை அவன் என்ன பண்றான், அப்ளை பண்றான். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை படிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 படிக்கிறேன். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவமா, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுல போகும்போது படகே அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நித்திரையா இருந்தார், படகுல தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுங்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். இதே மாதிரி அவர்கள் படகுல போகும்போது காற்று அடித்தது. அலைகளினால படகு மூழ்கத்தக்கதாக காணப்பட்ட வேளையில இயேசு நித்திரையாயிருந்தார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை
ரெட்ஷீம் என்றார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு என்ன பண்றாரு? காற்றை நீ இறையாதே, அமைதலாயிரு. காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த சம்பவத்தை பேதுரு என்ன பண்றான்? அவன் தனக்குள்ளாக சிந்திக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த சூழ்நிலையை பற்றிய அறிவு உடையவனாய் இருந்தபடினால இயேசு கிறிஸ்து எப்படி காற்றையும் கடலையும் அதட்டினாரோ, முன்பு நடந்தது போல அதே காற்றையும் அதே கடலையும் அதட்டுவார் என்கிற அந்த உணர்வை உடையவனா இருந்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதே மாதிரி தான் காற்றையும் கடலையும் ஒரு முறை அதட்டினாரே, இந்த முறையும் காற்றை கடலை அதட்டுவார் என்கிற அந்த விசுவாசத்தை உடையவனா இருந்தான், அந்த அறிவை உடையவனா இருந்தான். பிரியமானவர்களே, அதனால தான் அவன் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்து நான் உம்மை போல நடந்து வர வேண்டும் என்று விரும்பினான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை எண்ணி அதை சிந்திக்கவனாக பேதுரு காணப்பட்டான். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே இதே போல ஒரு சூழ்நிலை வந்தது. காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, படகு அலைகளினால மூடப்படத்தக்கதாய் காணப்பட்ட வேளையில இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறவராய் காணப்பட்டார் என்கிற அந்த அறிவை பேதுரு உடையவனாய் இருந்தபடினால அவன் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்து நம்பி என்ன பண்றான்? கடலின் மேல இறங்கி வந்தான். அல்லேலூயா. ஜலத்தின் மேல் நடந்தான். ஏன் அவனுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து காற்றின் மேலும் கடலின் மேலும் அதிகாரம் உண்டு என்பதை அவன் அறிந்தவனாய் காணப்பட்டான். எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும், எந்த வேதனைகள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் உண்டு என்கிற அந்த அறிவை நீங்கள் நானும் அந்த பேதுருவை போல உடையவர்களாக வேண்டும். தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றான்? நடந்து வரான், ஜலத்தின் மேல் நடந்தான். அது அவனுடைய முதலாவது அனுபவம். ஆனால் அந்த அனுபவம் எப்படி முடிஞ்சது? தோல்வியில முடிஞ்சது. ஏன்? அவன் காற்றை பார்த்து பயந்து அமிழ்ந்து போகையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்றான்? அவனை தூக்குனார். அதனால அவன் என்ன பண்ண முடியல, ரொம்ப தூரம் அவனால நடக்க முடியவில்லை. ஆனால் இரண்டாவது முறையாக அவன் நடக்கிறான். பாருங்க, இந்த வேளையில அவன் யார் கூட நடக்கிறான்? இயேசு கிறிஸ்து அவனை பிடித்து அவனை படகில நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. முதலாவதாக அவன் நடந்தான், இயேசு கிறிஸ்து வார்த்தை விசுவாசித்து. இரண்டாவது முறை அவனிடத்தில் அவிசுவாசம் காணப்பட்டபடினால இயேசு கிறிஸ்துவை அவனை பிடித்து படகுல இருவரும் கடந்து வந்து படகுல ஏறினார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாருங்க, பேதுரு அவன் அமிழ்ந்து போகையில இனி உன்னால இந்த கடல்ல நடக்க முடியாது, இந்த ஜலத்தின் மேல் நடக்க முடியாது என்று அவனை தோளில போட்டு சுமந்து படகுல கொண்டு வரவில்லை. வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்துல 32 வசனம் படிக்கிறேன். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்போ யாரெல்லாம் படகுல ஏறினா? பேதுருவும் ஏறினாரு, இயேசு கிறிஸ்துவும் ஏறினாரு. இயேசு கிறிஸ்து பேதுருவை சுமந்து கொண்டு வரவில்லை. பேதுரு ஜலத்தின் மேல் நடக்க அவன் வாஞ்சையா இருந்தபடினால அவனுடைய கரங்களை பிடித்து இயேசு கிறிஸ்துவை ஜலத்தின் மேல நடந்து வர பண்ணினார், படகின் அருகே வர பண்ணினார். அல்லேலூயா. பேதுரு தோல்வி அடைந்தான். அவன் அவிசுவாசத்தினால, அவனுடைய பயத்தினால அவன் அமிழ்ந்து போனான், அவன் தோல்வி அடைந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவனுடைய கரத்தை பிடித்து அதே ஜலத்தின் மேல, அதே காற்றின் மத்தியில, அதே அலைகளின் மத்தியில அவனை பிடித்து அதே ஜலத்தின் மேல் நடக்க வைத்து
படகில ஏற செய்தார். அல்லேலூயா. இது இரண்டாவது அனுபவம். முதலாவது அவன் மாத்திரம் நடந்தான், அவர் சொன்ன உடனே. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவே அவனை பிடித்து இந்த ஜலத்தின் மேல் நடந்து படகினரை வர செய்து படகின் மேல ஏற பண்ணினார். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, அவன் தோல்வி அடைந்தவனை காணப்படவில்லை, அவன் ஜெயமுள்ளவனாய் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து நம்முடைய தாகத்தை, நம்முடைய வாஞ்சிய அவர் நோக்கிறவராய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பேதுரு, நான் சொன்னேன், அவன் வந்தான், ஆனால் அவன் என்னை விசுவாசிக்கவில்லை, அவன் அமிழ்ந்து போனான் என்று அவனை விட்டு விடவில்லை. அல்லேலூயா. உங்கள் தோளின் மத்தியில உங்களை விட்டு விடுகிற தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்து. நீங்கள் வாஞ்சித்ததை, உங்களுடைய நோக்கத்தை, உங்களுடைய திட்டத்தை உங்களால் நிறைவேற்றாத உங்களுடைய சுயத்தினால நிறைவேற்றாம முடியாம இருக்கும்போது அவருடைய வார்த்தையை அனுப்பி, அவருடைய பலத்தை கொடுத்து, அவருடைய ஞானத்தை கொடுத்து, அவருடைய வழிநடத்தலை கொடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது முறையாக பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு நடந்து ஜலத்தின் மேல நடந்து படகின் மேல ஏறினான். அவன் ஏற்றப்படவில்லை, படகின் மேல ஏற்றப்படவில்லை, அவன் படகின் மேல் ஏறினான். தோல்வி அடைந்தவர்களாக நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் அல்ல, ஜெயம் உள்ளவர்களாக. அல்லேலூயா. தோல்வி அடைந்த உடனே உங்களை அவர் கண்டித்து விட்டு விடவில்லை, அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பேதுரு 2 முறை அல்லேலூயா கடலில் நடந்த அனுபவத்தை உடையவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அதான் 14வது சத்தியம் என்னது? Jesus did not carry Peter into the boat. இயேசு கிறிஸ்து பேதுருவை தோளிலோ சுமந்து படகில ஏற பண்ணவில்லை, அவர்கள் படகில் ஏறினார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஏறினார், பேதுருவும் ஏறினார். அவன் அமிழ்ந்த இடத்துல இருந்து அவனை தூக்கி எடுத்து அவனை ஜலத்தின் மேல் நடக்க செய்து அவருடைய கரத்தை பிடித்து படகின் அருகே வருகிற வரைக்கும் அவனை பாதுகாத்து அவனை நடத்தி அந்த படகின் மேல ஏறி அந்த படகின் மேல ஏற செய்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எவ்வளவு அன்பான தெய்வம் பாருங்க. அல்லேலூயா. அவனை விசுவாசிக்கல, நான் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியலை என்று பேதுருவை இயேசு கிறிஸ்து விட்டு விடவில்லை. பேதுருடைய இருதயத்தை அவர் என்ன பண்றாரு பார்க்கிறாரு, பேதுருடைய உணர்வை அவர் பார்க்கிறாரு, பேதுருடைய வாஞ்சையை பார்க்கிறாரு. என்னுடைய மகன், என்னுடைய சீஷன் இந்த ஜலத்தின் மேல நடக்க வேண்டும் என்று விரும்பினானே, அவன் ஆர்வம் கொண்டானே, அவன் வாஞ்சித்தானே, அவனுடைய வாஞ்சையை நான் நிறைவேற்றுவேன். அவன் இந்த எதிர்காற்றை பார்த்து பயந்து சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்து போனான், அது உண்மைதான். ஆனால் அவன் என்னை நோக்கி கூப்பிட்டபடினால, கர்த்தாவே ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டபடினால, நான் அவன் விரும்பினத, அவன் சித்தம் கொண்டத நான் நிறைவேற்றுவேன் என்று அவனை பிடித்து ஜலத்தின் மேல் நடக்க வைத்து படகின் மேல் நடந்து வர பண்ணி படகின் மேல ஏற செய்தார். அல்லேலூயா. இதுதாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வழி நடத்துதல். உங்கள் தோளியை பார்த்து விட்டு உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. எவ்வளவு அவிசுவாசிகள், பேதுரு விசுவாசிகள் என்று அவனை விட்டு விடவில்லை. அல்லேலூயா. ஆமென். அதான் தேவன் விரும்புகிறார் பாருங்க. 31 வசனம் சொல்லுங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 31 வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறாரு? பேதுருவை நீ ஜலத்தின் மேல் நடக்கணும், எந்த சூழ்நிலைகளையும் எந்த வேதனைகளையும் எந்த போராட்டங்களையும் நீ மேற்கொண்டு அதன் மேல நீ நடக்க வேண்டும். பேதுரு, ஏன் நீ சந்தேகப்பட்டா? நீ சூழ்நிலை மேல நடக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டேன். அல்லேலூயா. நீ அமிழ்ந்து போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, ஏன் நீ சந்தேகப்பட்டாய் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பேதுருவிடத்துல சொல்றாரு. இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் அமிழ்ந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்களும் நானும்
இயேசு கிறிஸ்து சூழ்நிலை ஜெயிக்கிறது போல, அவர் போராட்டங்களை ஜெயிக்கிறது போல, அவர் என்ன பண்ண, அவர் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தி அதன் மேல பேதுருவே நீனும் ஆளுகை செலுத்த வேண்டும், நீங்களும் நானும் அதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. அட கேட்கிற, ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா. சூழ்நிலைகளை ஜெயிக்கும்படியாக உங்களை என்னை ஆண்டு உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அவர் இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஏன்? போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும், தவிப்பு வரும், பயங்கள் வரும், கலக்கம் வரும், அலறுதல் உண்டாகும். அதன் மத்தியில அதை நீங்க ஆண்டு கொண்டு அதை கீழ்ப்படுத்தி அதன் மத்தியில் நடக்க வேண்டும் என்று நான் உங்களுடனே இருக்கிறேன். பேதுருவே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். 16ஆம் சத்தியம் ஏற்கனவே படிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து பேதுரு முதல் முறையாக நடக்கும்போது அவன் அமிழ்ந்து போனான் என்று சொல்லி அவனை நீ மறுபடியும் நடக்க வேண்டாம் என்று அவனை விட்டு விடவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சான்ஸ் கொடுக்குறாரு, நடக்க வைக்கிறாரு. இந்த முறை நீ ஏன் கையை பிடித்து நட, நான் உன்னை பிடிச்சுக்கிறேன், நீ நட. அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், உங்களுடைய சுயமுயற்சினால பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் அவருடைய கரத்தை பிடித்து அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் நடக்கும்போது அதே சூழ்நிலைய, அதே வேதனைய, அதே எதிர்காற்ற, அதே அலைய நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவீங்கள். அல்லேலூயா. அமிழ்ந்து போக மாட்டீர்கள். ஆமென். முக்கியமான காரியம் பாருங்க. 17ஆவது சத்தியம். இயேசு கிறிஸ்து பேதுரு எதிர்காற்ற பார்த்து பயந்து அமிழ்ந்து போகையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? அந்த காற்றை அவர் தடுத்து நிறுத்தல. காற்றே நீ இறையாதே, கடலை நீ அமைதலாயிரு என்றால் அமைதலாயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் இதே காற்றின் மத்தியில, இதே கடலின் மத்தியில, இதே அலையின் மத்தியில என்னுடைய சீஷன், என்னுடைய அப்போஸ்தலன் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் காற்றையும் கடலையும் அதட்டவில்லை. அல்லேலூயா. உங்கள் மத்தியில உங்கள் விரோதமாக போராட்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், சஞ்சலங்கள் வருத்தங்கள் வரலாம். அத அவர் என்ன பண்றாரு? தடுத்து நிறுத்தல. அதன் மத்தியில நீ நடந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பேதுரு மாத்திரம் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கதறின உடனே காற்றை இறையாதே அமைதலா என்று இயேசு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லல. ஏன்னா பேதுருவை பார்த்து பேதுரு அவர் நடத்துகிறார். உன்னால நான் உன் கூட இருக்கும்போது நீ எந்த சூழ்நிலையில் விழுந்தாயோ, எந்த போராட்டத்தின் மத்தியில் நீ விழுந்தாயோ, எந்த இடத்துல நீ தோல்வி அடைந்தாயோ, அதே காற்றின் மத்தியில, அதே அலையின் மத்தியில உன்னை நடக்க வைக்க நான் உண்மையுள்ள நான் இருக்கேன் என்றபடினால இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மை. அதே சூழல் மத்தியில நான் பேதுருவை நடக்க வைக்கணும். அல்லேலூயா. நான் மாத்திரம் இந்த காற்றை நான் நிப்பாட்டிட்டேனா, இந்த அலையை நான் நிப்பாட்டிட்டேனா பேதுருவால நடக்க முடியாது. பேதுரு தோல்வி அடைந்தவனாய் காணப்படுவானே. என்னுடைய பிள்ளை, என்னுடைய சீஷன் தோல்வி அடைந்தவனாய் காணப்படுவானே. அவன் தோல்வி அடைய வேண்டும் என்று நான் அழைக்கவில்லை என்று சொல்லி அவர் காற்றையும் கடலையும் அதட்டாமல் அதன் மத்தியில, அதன் மேலாக, அதன் ஊடாக அவனை நடக்க செய்து படகில ஏறினார்கள். தேவனுடைய திட்டங்க அது. ஆண்டவரே இந்த சூழ்நிலை அகற்றுங்க என்று ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த போராட்டத்தின் மத்தியில் நீங்க நடந்து, அந்த வேதனையின் மத்தியில் நடந்து அதை ஜெயித்து, அல்லேலூயா,
நீங்கள் ஜெயங்குழுவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. மிக முக்கியமான சத்தியம் பாருங்க, மத்தேயு 11 அதிகாரம் 32 வசனம். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இயேசு கிறிஸ்து காற்று அமர பண்ணவில்லை. பேதுருவும் இயேசு கிறிஸ்துவும் படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது. காற்றும் கடலும் தோல்வி அடைந்தது பேதுருக்கு முன்பதாக. அல்லேலூயா. அது தானாக அமர்ந்தது. இயேசு கிறிஸ்து அதை அதட்டவில்லை. ஏனென்றால் பேதுரு அவன் இயேசு கிறிஸ்துவோட கரத்தை பிடித்து நடந்தபடினால, அந்த காற்றையும் கடலை அவன் ஜெயித்தபடினால, அவர்கள் ஜெயித்து படவில் ஏறின உடனே காற்றும் கடலும் கொந்தளிக்க தேவையில்லை. ஏனென்றால் பேதுரு ஜெயம் கொண்டவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அது தானாக அமர்ந்தது. காற்று அமர்ந்தது. உங்களுக்கு விரோதமாக காணப்படுகிற போராட்டங்கள் அமரும். நீங்கள் அதன் மூடாக நடந்து சென்று அதை கீழ்ப்படுத்தி அதை ஆளுகை செய்து நீங்கள் மேற்கொள்ளும் போது, நீங்கள் ஜெயம் கொள்ளும் போது, அந்த போராட்டங்கள் தானாக அமர்ந்து போய்விடும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. ஆளுகை செய்தான் பேதுரு. இயேசு கிறிஸ்துவோடு அவன் ஆளுகை செய்தான். அல்லேலூயா. 22வது நம் நேரம் கடன் சென்று விட்டது. ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார்? சந்தேகப்படாம இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒரு குழந்தையை போல அவரை நம்புகிற ஜனங்கள் அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்? அவர்களால் மாத்திரம்தான் சூழ்நிலையை ஜெயிக்க முடியும், வேதனைகளை ஜெயிக்க முடியும், போராட்டத்தை கீழ்ப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லாரு, ஏன் சந்தேகப்பட்டாய் பேதுருவே, ஏன் சந்தேகப்பட்டாய்? உங்க சூழல் மத்தியில நீங்க அவரை சந்தேகப்படாதீங்க. பிரியமானவர்களே, உங்களை வேணா நீங்க சந்தேகப்பட்டுக்கலுங்க, ஆனால் அவரை சந்தேகப்படாதீங்க. அல்லேலூயா. எவ்வளவு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும், எப்பேற்பட்ட சஞ்சலமா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவரை நம்புங்க. தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் அது தேவனை பிரியப்படுத்தல்ல, நீங்கள் ஜெயங்கொள்ளும்படியாக, நான் ஜெயங்கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த வழியாய் காணப்படுகிறது. நம்ம சந்தேகப்படும் போது தோற்று போய்விடுகிறோம். நாம் அவரை விட்டு விலகும் போது, அவர் மேல நம்ம அவிசுவாசப்படும் போது, அவர் மேல நம்பிக்கை இழந்து போகும்போது நாம தோல்வி அடைகிறோம். அவர் தோல்வி அடையவில்லை. அதனால் ஆண்டவர் சொல்லாரு, சந்தேகப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் முடிக்க போறேன். 23வது சத்தியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பேதுருவோட கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆண்டவர் எதை விருப்பம் கொண்டாரு? கடலில் மேல் நடக்கிற பேதுருக்குள்ளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். குழந்தை போல் அல்ல. குழந்தைக்கு என்ன தேவைப்படணும்? உதவி தேவைப்படும். குழந்தை நடக்கும்போது என்ன தேவை? அதுக்கு உதவி தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னுடைய உதவி இல்லாம நீ அமிழ்ந்து போறேன் என்று நான் தூக்கினேனே, அந்த சூழ்நிலைக்கு வராமல் நீ என்னுடைய வார்த்தையின்படி நடந்து என்னை விசுவாசித்து நீ ஒரு முதிர்ந்த ஒரு தேவனுடைய குமாரனை போல, ஒரு மெச்சூர்ட் சன் போல நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் பேதுருவை என்ன பண்ணல? கண்டிக்கல. புரியுதா உங்களுக்கு? நீ வளர்ந்து, நீ விசுவாசத்தில் வளர்ந்து என்ன விசுவாசிச்சு நீ கடல் மேல நடக்கணும்.
என்னுடைய உதவி இல்லாம, நான் இந்த படகுல இல்லாம இருந்தாலும், ஒன்னால இதே சூழ்நிலை வந்தாலும் ஜெயிக்கிறவனை காணப்படணும். குழந்தை போல அல்ல பேதுருவே, நீ ஒரு முதிர்ந்த, ஒரு மெச்சூர்ட் சன் ஆஃப் காடா, ஒரு தேவகுமாரனா, ஒரு தேவ புத்திரனாக, முதிர்ந்தவனாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, நீ ஏன் சந்தேகப்பட்டா? நீ என்ன சந்தேகப்பட்டா? நீ குழந்தையா இருக்கிற, உனக்கு உதவி தேவை. ஆனால் நீ என்னை விசுவாசிக்க வரும்போது உனக்கு உதவி தேவையில்லை. ஏனென்றால் என்னை விசுவாசிக்கிறபடினால நீ சகல போராட்டங்களையும் வேதனைகளையும் நீ ஜெயிக்கிறவனாய் காணப்படுவ. நீ இப்ப குழந்தையா இருக்கிறபடினால உனக்கு உதவி தேவைப்படுது. ஆனால் நீ வளர்ந்து குமாரனா மாறும்போது நீ மற்றவர்களுக்கு உதவுறவனாய் காணப்படுவ. அதான் தேவன் விரும்புகிறார். பேதுருக்கு உதவி செய்யாம பேதுரு மற்றவர்களுக்கு உதவி செய்யறவனாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா, ஆமென். 2 காரியங்களை படிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 வசனம் படிக்கிறேன். மார்க் 6:48. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போர் போல் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து இரவின் 4ஆம் ஜாமத்துல கடலின் மேல் நடந்து வர காரணம் என்ன? என்னுடைய சீஷர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குமாரர்கள் அவர்கள் தண்டு வலிக்கிறதுல வருத்தம் அடைகிறத அவர் கண்டபடினால அவர் நடந்து வருகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நீங்களும் நானும் வருத்தப்படாம, நீங்களும் நானும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து வேற எங்கேயோ இருக்கிறார் பாருங்க. ஆனால் அவருக்கு தெரியும் என்னுடைய சீஷர்கள் தண்டு வலிக்கிறதுல அவங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நான் போய் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாரு? உதவி செய்தார். ஹல்லேலூயா. உதவி செய்யும்படி அவர் இரவின் 4ஆம் ஜாமத்துல கடலின் மேல நடந்து வந்தார். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுறாங்க, படகுல அவங்களால தண்டு வலிக்க முடியல, காற்று அடித்து கொண்டிருக்கிறது. அதனால நான் போய் அவர் உதவி செய்யறேன் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஜலத்தின் மேல் கடந்து வருவராய் காணப்பட்டார். உங்கள் வேதனைகள் மத்தியில, உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில, உங்கள் போராட்டங்கள் மத்தியில அவர் தானாகவே கடந்து வருகிறாய் காணப்படுகிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கூப்பிடவில்லை. அப்படி கூப்பிட்டாங்களா? இயேசுவே எங்களை காப்பாத்துன்னு கூப்பிடல. அவங்க என்ன பண்றாங்க? எதிர்காற்று அடிக்குது, கடல் அலை தான் இருக்குது, படகு ஆடிக்கொண்டிருக்கிறது, தண்டு வலித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய வேதனை அறிந்திருந்தபடினால, அவருடைய பின்பற்றவர்களுடைய வேதனை அறிந்திருந்தபடினால, அவர்கள் தண்டு வலிக்கிறதுல வேதனைப்படுவதை அறிந்திருந்தபடினால இயேசு கிறிஸ்துவே வருகிறார். அல்லேலூயா. அவரே நடந்து வராரு. நம்ம அவரை கூப்பிடல. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க என்று சீஷர்கள் கூப்பிடவில்லை. அவரே வரார் பாருங்க. எவ்வளவு நல்ல தகப்பன், எவ்வளவு நல்ல தெய்வம். நம்ம அப்படியே முடிக்க போகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கேட்கப்பட்ட ஒவ்வொரு சத்தியமும் எனக்குள்ள கிரீசின் ஆண்டவரே எனக்கு கேட்குறீங்களா? இதோ என்னை கேட்டுட்டு நீங்கள் போகிறதுக்காக தேவன் இந்த வார்த்தை உங்களோடு பேசவில்லை. அந்த பேதுரு போல அல்லேலூயா ஜலத்தின் மேல் நடக்கிறவர்களாய், எதிர்காற்றாக இருந்தாலும், கடும் அலையா இருந்தாலும், இரவா இருந்தாலும், நடு ஜாமமா இருந்தாலும், ஆபத்துகள் இருந்தாலும், அதன் மத்தியில நீங்களும் நான் நடக்கும்படியாக
இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த பேதுரு பாருங்க, அவன் முதல் அட்டம்ப்ல தோல்வி அடைஞ்சான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெயமுள்ளவனா மாற்றினார். ஒரு வெற்றி உள்ள ஜீவிதம் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதே இயேசு கிறிஸ்து பேதுருக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரே, அதே போல உங்களுக்கு எனக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பாரபட்சம் இல்லாதவர். பேதுருக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன். அல்லேலூயா. அவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டால் அவர் உங்களை ரட்சிக்கிறவரை காணப்படுகிறார். நீரேயானால் இந்த ஜலத்தின் மேல் வந்து வர கட்டளையிடும் என்று சொன்னீங்கன்னா, அந்த போராட்டத்தின் மத்தியில், அந்த வேதனையின் மத்தியில் நடந்து அதை மேற்கொண்டு அதை கீழ்ப்படுத்துகிற பலனை கொடுக்கிறவரை காணப்படுகிறார். அல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறணும் ஆண்டவரே, அதன் ஊடாக நான் நடந்து அதை ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதை நான் கீழ்ப்படுத்தணும், அதை நான் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. என்னை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றிருக்கீங்களே, இரத்தத்தினால் அல்லவா என்னை கழுவி என்னை ராஜாக்களாக சூழ்நிலைகளை ஆளும்படியாக, எப்பேற்பட்ட அலையானாலும், எப்பேற்பட்ட எதிர்காற்றா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஹல்லேலூயா துன்பமாயிருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமாயிருந்தாலும், அதை நான் ஆண்டு கொண்டு அதை ஜெயித்து அதை கீழ்ப்படுத்தி நான் ஜெயம் கொள்ளுறவனாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீரே. எனக்கு அப்படி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த உணர்வு எனக்கு தாங்க. கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் பார்க்க போகிற இந்த சத்தியங்கள் ஆண்டவர் கேட்க போகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஜெயம் கொடுக்கிறவர்களாக காணப்படணும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.